ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி போஸ்ட் அனலைஸ். இன்னைக்கு மார்க்கெட் லீவுன்றதால டியூஸ்டே இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெனஸ்டேன்றதால டியூஸ்டே எப்படி போச்சு, அதில் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி எடுத்துப்போம். நிஃப்டி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 25,780 ஸ்டார்ட் ஆகி 25,751. ஸோ 25,750னா 25,750 எடுத்துப்போம். பை 750ல கால் அண்ட் புட் ஆப்ஷன். மார்க்கெட் இன்னைக்கு டியூஸ்டே இன்னைக்கு நல்ல சைடுவே போனதால மார்க்கெட் கால் சைடில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதே போல் புட் சைட்லேயும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமையே மேலே போயிடுச்சு. எப்படி நான் சொல்கிறேன்னா, புட் சைடு போகிறதா இருந்தால் நமக்கு ட்ரேடு எப்படின்னா, இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கும் போது வந்தால் தான் நமக்கு ட்ரேடு. இது ஃபுல்லாகவே நேராக போயிட்டு இருந்ததால் நமக்கு ட்ரேடு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ட்ரேடை நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ நிஃப்டியில் நமக்கு ட்ரேட் எதுவும் கிடையாது. அதே போல் பேங்க் நிஃப்டியில் 58,000. நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா கீழே வந்தது. நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இங்கே எடுத்துருப்போம். ஆனால் மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்துடுச்சு. ஸோ இதில் போய் எடுத்துருந்தோன்னா 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் பண்ணியிருக்கோம். அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது நமக்கு சேம் தான். நிஃப்டி போலியே மார்க்கெட்டுக்கு நமக்கும் ட்ரேடு கிடைக்கவே இல்லை. நிஃப்டியில் ஏன் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே கால் சைடு கீழே போச்சுன்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி டேன்றதால ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லைன்றதால மார்க்கெட் ஒரு நல்ல சைடு வேலையே முடிஞ்சிருச்சு. பட் புட் சைடு பேங்க் நிஃப்டியில் நமக்கு ட்ரேடு இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, இதுதான் ஸ்டார்டிங்கு. மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு அகெயின் அதை இடத்துக்கு வந்திருந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி நோ ட்ரேட்ஸ் ஃபார் டியூஸ்டே. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நிஃப்டியில் பார்க்கும்போது நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த லைனை டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த லைனை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டு போது நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் நாளைக்கு டச் பண்ணிவிட்டு இங்கே ரிவைஸ் கேண்டில் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. ரிவைஸ் கேண்டில் வந்ததுன்னா மார்க்கெட் அகைன் மூமெண்ட்டு பெருசாக இருக்கும். ஏன்னா டியூஸ்டே மார்க்கெட்டில் மூமெண்ட் அதிகம் இல்லைன்றதால நாளைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். அதே போல் பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த சேனலில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் எந்த சைடு வேணால் மூவ்மெண்ட் கொடுக்கணும். நாளைக்கு மார்க்கெட் இதையை பிரேக் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழேயும் போகலாம். ஸோ நாளைக்கு ட்ரேட் இருக்கும்போது பார்த்து எடுக்கணும். பேங்க் நிஃப்டியில் நமக்கு ரிவைஸ் கேண்டில் வந்தால் மட்டும் எக்ஸிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இதை ரீச் பண்ணுறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். Bye.